ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கணும். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட 4வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. காலையில் எழும்புனதும் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு பால் காய்ச்சினேன். 3 மணிக்கு பாப்பா 2:45க்கு பாப்பா ஒரு டைம் அழுதா. சரி, அவளை கொஞ்சம் ஆட்டி விட்டு அவளை தூங்க வச்சுட்டு இதுக்கப்புறமா தான் பால் ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டு தான் பூஜை பண்ணுறதுக்கு நான் வந்தேன். பாத்திரம் கழுவுறது, வீடெல்லாம் துடைக்கிற வேலையெல்லாம் முன்ன நாள் நான் நைட்டே பண்ணிட்டேன். இது எதுக்காக இந்த இடத்த திருப்பி துடைக்கிறேன்னா, நைட்டு 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறப்ப எல்லாத்தையும் கொட்டி விட்டுட்டாங்க. சரி, அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதனால தான் ஒரு டைம் அந்த இடத்தையும் துடைச்சிட்டோன்னா நமக்கு விளக்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குன்றதுனால துடைச்சிட்ருக்கேன். இது முடித்ததும் கொஞ்சமாக அரிசி மாவில் கோலம் போடணுன்றதுக்காக அரிசி மாவு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். புள்ளி வச்ச கோலம் போட வேண்டாம். ஆக்சுவலாக சாமி முன்னாடி கம்பி கோலம் போடுறத விட இந்த மாதிரி கோலம் போடுறது இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அதனால் தாமரைப்பூ கோலம் தான் போடுவேன். ஒயிட் கலர் டைல்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இல்லை, ஓகே தான், பரவாயில்லாமல் இருந்துச்சு. இது போட்டு முடிச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு சைடில் சின்னதாக ஒரு மாடல் மாதிரி போட்டு விட்டேன். இப்போ இதுக்கு மேலே தான் நம்ம தாம்பூலம் வச்சு பித்தளை தாம்பூலம் வச்சு அதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு சில்வர் பிளேட் வச்சு அதுக்கு மேலே தான் நான் விளக்கு வைக்க போகிறேன். பூ நான் மஞ்சள் கலர் பூ வாங்கலை. ஏன்னா அது எங்கள் சைடில் அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் இருக்கிற பூ இந்த நந்தியாவட்டை பூ இருந்துச்சு. அது நம்ம வீட்டில் நிறையவே இருந்துச்சுன்றதுனால அதுதான் எனக்கு எப்போவுமே சௌகரியம். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் கும்பிட்ற கடவுளுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுவே எனக்கு ரொம்ப பெரிய மன திருப்தியாக தான் இருக்குது. என்னெல்லாம் வச்சுருக்கேன்னா, அந்த நந்தியாவட்டை பூவில் இருக்கக்கூடிய அந்த இலையும் கற்பூரவள்ளி இலை நம்ம வீட்டில் எப்போவுமே உண்டு. ஸோ அதையும் சேர்த்து தான் வச்சுருக்கேன். நான் மண்ணோட அகல் விளக்கு வைக்கலை. என்கிட்ட அவ்வளோ அகல் விளக்கு இல்லை. நான் சாமி முன்னாடி வச்சுருக்கேன் அந்த விளக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு விளக்கு தான் என்கிட்ட 5 தீபம் போடுற மாதிரி இருக்குது. சரி, 5 தீபம் இதில் போடலாம், இதுவே 5 பூதங்களையும் நம்ம குறிக்கிற மாதிரி தானேன்னு சொல்லிட்டு இதையே நான் ஏற்றிட்டேன். விளக்கு 2 சின்னதாக ஒரு மஞ்சள் கலர் பூ இருந்துச்சு. சரி, அதை எதுக்கு விடுவானேன்னு சொல்லிட்டு அதையும் நான் பறித்து சாமிக்காக விளக்கு பக்கத்தில் வச்சுட்டேன். பாப்பா இதில் 2 டைம் அழுதா. அவளை ஒரு 2 டைம் போய் கவனிச்சிட்டு வேற வந்துட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆட்டி விட்டால் தூங்கிடுவா. கொஞ்சம் இந்த கொசு கடிக்கும், ஜன்னல் கதவை திறந்து விட்டுருக்கேன்னா, ஸோ அது ஒரு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த டைமில் அடிக்கடி முடிச்சுட்டே தான் இருப்பாள். இது முடிச்சுட்டு எல்லா சுவாமி படங்களுக்கும் ஒரு பூ வச்சுருந்தேன். அவ்வளோதான் பூ இருக்கும். நான் இப்போ கையில் வச்சுருக்கிற பூ மட்டும்தான். வேறு என்னவோ பூக்கள் அவ்வளோவா அதில் வளர்ந்துருந்துச்சு. நல்லா பெருசாக ரொம்ப காடு மாதிரி வளர்ந்துருச்சுன்னு வெட்டி விட்டாங்க. வெட்டி விட்டதுக்கப்புறம் உடனே காய் காய்ச்சி பூக்காதில்ல, அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. இருக்கிற பூவை நான் எல்லா சுவாமிக்கும் ஒன்று வச்சுட்டேன். நான் இப்போ கொஞ்ச நாளாகவே எனக்கு இந்த மாதிரி பித்தளை விளக்கில் ஏற்றுறதை விட மண் விளக்கில் ஏற்றணும்னு எனக்கு உணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் நான் பித்தளை விளக்குக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்துருவேன். அலங்காரம் பண்ணுறது எல்லாம் பண்ணுவேன். பட் விளக்கேற்றுறது நான் இதில் தான் ஏற்றுவேன். என்னவோ எனக்கு எளிமையாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கிறது. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இதுதான் அதிகமாக ஏற்றுறது. சரியாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் மண் விளக்கு தான் ஏற்றுறேன். இதில் கடவுளோட அனுகிரகம் அதிகமாக இருக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா இதுதான் எளிமையாக இருக்கக்கூடிய எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒன்று. ஸோ கண்டிப்பாக இதில் நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் வர மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தோணிக்கிட்டே இருக்குது. பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமா சின்னதாக ஒரு குட்டி மண் விளக்கு நான் பூஜை ரூமில் வச்சுருப்பேன்.
இங்கே என்னால் பூஜை ரூமுக்கு வர முடியாத டைமில் ஏற்றுறதுக்காக அங்கே விளக்கு வச்சுருக்கேன். ஸோ அந்த விளக்கு ஏற்றி அது மூலமாக 2 அகல் விளக்குக்கும் நான் வந்து தீபத்தை ஏற்றிட்டேன். இது முடித்ததும் நம்ம கீழே இருக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு எல்லாத்தையும் ஏற்றிடலாம். ஆக்சுவலாக நான் இது வந்து மெயினாக எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு நான் வந்து கடவுளை நினைக்கிறப்ப நம்ம மனசுக்குள்ளே நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருது. அன்றைக்கி நாள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குது. 2 3வது பாயிண்ட் என்னென்னா, வீட்டில் வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஹஸ்பண்டு ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஒரு சகஜமாக பேசக்கூடிய வாய்ப்பு அமையுது. விளக்கெல்லாம் ஏற்றி முடித்ததும் கொஞ்ச நேரம் கடவுளை பிரார்த்தனை பண்ணி முடிச்சுட்டு என்னோடய அடுத்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் இதுக்கு முன்னாடியே ஆரம்பித்தேன். பட் பாப்பா இருந்ததுனால என்னால் வந்து அது எனக்கு என்னோடய உடம்புக்கு கொஞ்சம் ஒத்து வரல. பட் இப்போ நான் கொஞ்சம் ஓகே தான். கடவுளோட அனுகிரகத்தில் எல்லாம் இதுக்கப்புறமும் நல்லபடியாக நடக்கும். இது வந்து காயத்ரி மந்திரம் துர்க்கை அம்மனோட. எனக்கு வந்து அம்பாள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னவோ அவங்கள பார்த்தாலே வந்து ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ துர்க்கை அம்மனோட காயத்ரி மந்திரங்கள்லாம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா தீபம் தூபம் ஆராதனை சாம்பிராணி இதெல்லாம் கடவுளுக்கு காமிச்சிட்டு கொஞ்சம் நேரமாக உட்காந்து நான் விளக்கு முன்னாடி பார்த்துட்டே இருந்தேன். என்னவோ ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதை சொல்ல தெரியல. எனக்கு உங்ககிட்ட பேசுகிறப்போ கூட அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ நான் பேசுகிறேன்றது மட்டும் தெரியுது எனக்கு. ஆனால் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படின்றப்ப இது எல்லா பெண்களுக்குமே பிடிக்கும். கண்டிப்பாக பூஜை பண்ணுறதுனா யாருக்கும் பிடிக்காமல் இருக்காது. என்ன எல்லாருக்கும் காலம் நேரம் சூழ்நிலை அதுதான் கொஞ்சம் சரியாக அமைய மாட்டேங்குது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. கற்பூரமெல்லாம் காட்டி முடிச்சதுக்கப்புறமா சாம்பிராணி தான் போட ஆரம்பித்தேன். நான் கற்பூரம் காட்டுறதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக சூடான உள்ளே அதில் வைக்கலை. கொஞ்சமாக விபூதி வச்சு அதுக்கு மேலே தான் நான் வந்து ஓமவல்லி இலை வச்சு அதுக்கு மேலே தான் கற்பூரம் வச்சுருந்தேன். ஆக்சுவலாக நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறது தான் என்னோட மெயினாகவே நான் வச்சுருந்தேன். ஒரு 2 days நான் வந்து மூச்சு பயிற்சி தான் பண்ணேன். பிரம்ம முகூர்த்த விளக்கும் ஏற்றினேன். பட் நான் வந்து மெயினாக கான்சன்ட்ரேஷன் பண்ணது அதில் தான். ஏன்னா ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்காக தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணதே. ஏன்னா ஏனோ தானோன்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது. நம்ம வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோன்னா அதை வந்து பல தடவை யோசித்து தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணுன்றனால தான் இதை வந்து எல்லாரும் பண்ணுறாங்கன்றதுனால நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு அதை நான் ஃபஸ்ட்டே யோசிச்சுருந்தேன். நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோம், இது வந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்த்துன்றது மெயினாக கிடையாது. இது பண்ணால் எனக்கு கடவுள் அது கொடுப்பாங்க, இது பண்ணால் எனக்கு இது கொடுப்பாங்க, எனக்கு கடவுளோட முழு அனுகிரகமும் எனக்கு வேணுன்றது மட்டும்தான் என்னோட முழு எய்மாகவும் இருக்குது.
நான் கடவுளை எப்போவுமே நினச்சிட்டே இருக்கேன்னா எனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உடல்நிலை வேணும், அவ்வளோதான். மற்றது எல்லாத்தையும் கடவுள் வந்து கொடுப்பாங்க. தெரியும் அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணுன்றது கடவுளுக்கு தெரியும். என்னோடய மனசை நான் அப்படி தான் நிறைய வந்து பாசிட்டிவ் வைபாகவே ஃபில் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, எனக்கு பேசுறதுக்கும் வர மாட்டேங்கி. ஆனால் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்றது மட்டும் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இதில் நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்றதை எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இதை பார்க்குறப்ப இது தப்புன்றது உங்களுக்கு தெரியும். பாப்பா இதெல்லாம் முடிச்சுட்டா, நான் பாப்பாவை கவனிச்சிட்ருக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கடவுளோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.